بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. أما بعد، فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: قال رسول الله صلى الله عليه وسلم: المرء على دين خليله فلينظر أحدكم من يخالف. رواه أبو داود. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகத்தில் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு, எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்துல வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துடைய வாழ்க்கைய பல உறவுகளோட சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறார். உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவன் உலகத்துல வாழ்ந்து மௌத்த சந்திக்கிறதுக்கு முன்னால பல உறவுகளோட, பல சொந்த பந்தங்களோட, உறவினர்களோட இந்த உலகத்துல வாழ வேண்டிய ஒரு கட்டத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மனிதர்கள் பல உறவுகளோட வாழ்க்கையில உறவாடினாலும் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு உறவு ஒன்று இருக்குது. அந்த உறவு இல்லாம அதிகமான மனிதர்கள் மௌத்த சந்திக்கிறது கிடையாது. 100க்கு 98% இந்த உறவை வாழ்க்கையில சந்திச்சதுக்கு பின்னாலதான் மௌத்த சந்திக்கிறார். கொஞ்சம் உலகத்துடைய நிலைமையை நாங்க கொஞ்சம் எடுத்து பார்த்தா, உலகத்துல பிறந்த காலத்தில இருந்து தாய் தந்தை இல்லாம மௌத்த சந்திச்ச வரலாறுகள் ஏறாது. தாய் தந்தை இல்லாம உலகத்துல அவங்க வளர்ந்து மௌத்தாகிற வரைக்கும் உம்மா வாப்போடைய சொர்பத்துக்கு கீழே இல்லாம தாய் தந்தை இல்லாம மௌத்த சந்திச்சவங்க ஏராளம். கூட பிறந்த சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் அவங்களோட வாழாம மௌத்த சந்திச்ச வரலாறுகள் ஏராளம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல குடும்பமாக மனைவியாக பிள்ளைகளோட அவங்க வாழாம தனிமேல இருந்து மரணத்தை சந்திச்ச வரலாறுகளும் ஏராளம். ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் தாய் தந்தை இல்லாமல் துனியால வாழ்ந்தாலும், சகோதர சகோதரி இல்லாம துனியால வாழ்ந்தாலும், அதே போல மனைவி பிள்ளைகள் குடும்பத்தோட வாழாவிட்டாலும் இந்த உறவு இல்லாம ஒரு மனிதன் வாழ்றது சரியான குறை. நபிமார்களாக இருந்தாலும் சஹாபாக்களாக இருந்தாலும் இது எல்லாத்தையும் ஒரு சைட்ல வைப்போமே, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய எல்லா நிலைமையும் ஒரு ஓரத்துல வைத்துட்டு எங்களை படைத்த ரப்புல் ஆலமீனுடைய நிலைமையை நாங்க கொஞ்சம் எடுத்து பார்ப்போமே. ரப்புல் ஆலமீனை பத்தி குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரம் அல்லாஹ் அவனை பத்தி விளங்கப்படுத்துறானா இல்லையா? யாராலே பிறக்கையும் இல்ல, பிறக்கப்படையும் இல்ல, அவனுக்கு நிகராக இந்த உலகத்துல ஒன்றுமே இல்ல, அல்லாஹ்வுக்கு எந்த உறவுமே உலகத்துல கிடையாது.
அல்லாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு உறவுண்டா இந்த உறவு தான். சில நேரத்துல நாங்க யோசிக்கலும் என்ன உறவு, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் நட்புறவு என்று சொல்லக்கூடிய நண்பர்களுடைய உறவு. அல்லாஹ் குர்ஆன்ல அவனுடைய நிலைமையை சொல்லக்கூடிய நேரம், நண்பனை பத்தி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் சொல்றான், வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்து அல்லாஹ் நண்பனாக தேர்ந்தெடுத்தான். குர்ஆன் சொல்லுது. ஆனா தாயை பத்தி சொல்லல, தந்தையை பத்தி சொல்லல. அல்லாஹ்வுக்கு எந்த உறவும் இல்ல. உலகத்திலே இந்த ஒரு உறவு நண்பன் என்று சொல்லக்கூடிய உறவு. அதே போல நபிமார்கள் எடுத்தா உலகத்தில் எவ்வளவு நபிமார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு தோழர்கள் இருந்தார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உற்ற தோழனாக இருந்தார். அந்த தோழன் உலகத்துல ஆகிரத்துடைய வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட்டாளிமார பத்தி சொல்லக்கூடிய நேரம் சொன்னாங்க, இன்ன லிகுல்லி நபியின் ரஃபீகன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்துல ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒரு கூட்டாளி இருப்பாங்க. யா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வ அன்த ரஃபீகி ஃபில் ஜன்னah என்றார். சொர்க்கத்திலே இந்த கூட்டாளி நீங்க தான் உஸ்மான் என்றார். சுப்ஹானல்லாஹ். அவ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வாக இருந்தாலும், நபிமார்களாக இருந்தாலும், சஹாபாக்களாக இருந்தாலும், எங்களுடைய மூதாதையர்கள் தலப்புகளாக இருந்தாலும், வாழ்க்கையில அவங்க பேணிய மிக முக்கியமான உறவுதான் நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய நட்புறவு. எனவே வாழக்கூடிய வாழ்க்கையில எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அது மிக முக்கியமான ஒரு பகுதி, மிக முக்கியமான ஒரு அம்சம். சுருக்கமான நேரத்துக்குள்ளால பேச இயலாத ஒரு விடை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த காலத்துல நண்பர்கள் தெரிவு செய்யக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன் அதை நாங்க அழுத்தி இஸ்லாம் எங்களுக்கு பேசுதுன்னு சொல்லி சொன்னா, இந்த காலத்துல நண்பர்களால வாழ்க்கையில முன்னேறியவர்களை விட, நண்பர்களால வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்தவர்களை விட, நண்பர்களால வாழ்க்கையில நல்லா இருந்தவர்களை விட, நண்பர்களால முதுகுல குத்தப்பட்ட மனிதர்கள் ஏறாது. இது கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. நண்பர்களால துரோகம் செய்யப்பட்ட வரலாறுகள் ஏராளம், நண்பர்களால வாழ்க்கை நாசமாகின வரலாறுகள் ஏராளம். அதுதான் இஸ்லாம் சொல்லுது, வாழ்க்கையில நண்பர்களை தெரிவு செய்றீங்களா, மிச்சம் கவனமாக தெரிவு செய்யுங்க. இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு நிலைமை வந்தா நண்பனால, நாளைக்கு இதே நிலைமை உன்னுடைய நண்பனால உனக்கு வரலாம் என்றதுதான் இஸ்லாம் எங்களுக்கு படிச்சு தருவது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வாழ்க்கையில் ஒரு நல்ல கூட்டாளி கிடைக்கிறது இது பெரிய ஒரு நிஅமத், பெரிய நிஅமத். வாழ்க்கையில் நல்ல கூட்டாளிமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் அராதல்லாஹு பிஹி கைரன், எந்த மனுஷனுக்கு அல்லாஹ் நலவ நாடுறானோ பல விடயங்களை துனியால கொடுப்பான். அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் யர்ஸுகுஹு கலீலன் சாலிஹா, சாலிஹான நண்பர்களை வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுப்பான். சாலிஹான கூட்டாளிமார கொடுக்கிறது இருக்குது. அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நலவ நாடினதுடைய அர்த்தம் அது. எந்த மனிதனுக்கு கெடுதி நாடப்படுவதோ கெட்ட நண்பர்களை கொண்டு அவனுடைய வாழ்க்கையில சோதனைகளை கொண்டு வருவான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நண்பர்கள் ஆக சிறந்தவங்க யாரு தெரியுமா? நண்பர்கள் ஆக சிறந்தவங்க தங்களுடைய நண்பர்களுக்கு மத்தியில சிறந்த முறையில நடந்து கொள்றோம். கண்ணியமான முறையில நடக்கிற நண்பர்கள் தான் உங்களோட நண்பர்கள் ஆக சிறந்தவங்க என்றார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்றாங்க, நண்பர்களை தெரிவு செய்யக்கூடிய விஷயத்துல மிகவும் கவனமாக இருங்க. சாலிஹான நண்பர்களை வாழ்க்கையில கூட்டிக்கோ, நல்ல நண்பர்களை வாழ்க்கையில கூட்டிக்கோ. நண்பர்கள் அடையாளம் காணுங்க, இவன் ஏட கூட்டாளி ஐக்க, இவன் எனக்கு தகுதியா, நான் இவனுடைய கூட்டாளியா ஈக்கிறேன், ஆனா இவன் எனக்கு கூட்டாளியா இருக்க தகுதியா என்பதாக நாங்க தான் நண்பர்களை சூஸ் பண்ணணும். வாழ்க்கையில் ஒரு மனிதன் எங்களை நண்பனா சூஸ் பண்ண நாங்க விடக்கூடாது. இஸ்லாம் எங்களுக்கு அப்படி வழிகாட்டல. ஒருத்தர் எங்களை நண்பனா எடுக்கிறார், இவர் எங்களை நண்பனா தெரிவு செய்வோம், இல்ல இல்ல. எங்கட நண்பனை தெரிவு செய்யக்கூடிய உரிமை எங்ககிட்டதான் நீக்குது. எங்கட நண்பனாக ஈக்கிறதுக்கு இவன் தகுதியானவனா, இவன் ஒரு சாலிஹான மனிதனா, நல்ல நண்பர்களை வாழ்க்கையில தெரிவு செய்யும். அதுதான் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நல்ல நண்பர்களை தெரிவு செய்யக்கூடிய விஷயத்துல கவனஹீனமா ஈக்கிறீங்க, நீங்க நல்ல நண்பர்களை தெரிவு செய்யறீங்க,
அவன் உலகத்தில் அவனுக்கு புரோசனப்பட மாட்டான். உலகத்தில் எந்த ஒன்றுக்கும் அவன் புரோசனப்படாட்டியும் கியாமத்துடைய நாள் அந்த நல்ல நண்பன் அவங்களுக்கு தேவைப்படுவான், அந்த நல்ல கூட்டாளி அவங்களுக்கு தேவைப்படுவான். அதுக்கு ஒரு சம்பவம் ஒன்று சொல்றாங்க. கியாமத்துடைய நாள் அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகளை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இந்த சுவனவாசிகள் எல்லாம் சுவனத்துடைய இன்பங்கள் அனுபவிப்பாங்க. வாழ்க்கையில் எல்லாம் சுவனவாசிகள் எல்லாம் உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சுவனவாசிகள் கிட்ட கேட்பானாம், சுவனத்துடைய இன்பம் எப்படி, சொர்க்கத்துடைய இன்பம் எப்படி என்பதாக கேட்பான். அந்த நேரத்துல சுவனவாசிகள் சொல்லுவாங்களாம், சொர்க்கத்துடைய இன்பத்தை சொல்றதுக்கு வார்த்தை இல்ல, எல்லாம் நல்லம் தான். ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை நான் வாழ்க்கையில மிஸ் பண்றேன், வாழ்க்கையில நான் இழந்திருக்கிறேன், அதனால சுவன இன்பம் கூட எனக்கு பெருசா இனிக்குதில்லை என்பதாக சில மனிதர்கள் சொல்லுவார். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா கேட்பானான், ஏன் என்னத்த வாழ்க்கையில நீங்க மிஸ் பண்றீங்க, தவற விடுறீங்க? அந்த நேரம் தான் அந்த சுவனவாதிகள் சொல்லுவாங்களாம், மா ஃபஅல சதீகி ஃபுலான், சொர்க்கத்துல என்ன கூட்டாளின்னு ஒத்த நீந்தானே, அவனை நான் சொர்க்கத்துல காணல, அவன் எங்க? என்ன கூட்டாளி உலகத்துல எனக்கு ஏதாவது பிரச்சனை, துன்பம், கஷ்ட, நஷ்டம் என்றா முதலாவது அவன்தான் வந்து நிற்பான். ஏன கூட்டாளியை நான் சொர்க்கத்துல காணல, அந்த கூட்டாளிக்கு என்ன நடந்துச்சு சொல்லப்படுமாம், அவன் நரகத்தில் இருக்கிறான் என்பதாக சொல்லப்படும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேரம் தான் அந்த கூட்டாளி சொல்லுவாராம் அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ், இந்த சுவனத்துடைய இன்பம் என் வாழ்க்கையில முழுமை அடையணும் என்றா உலகத்தில் எனக்கு சந்தோஷம் தந்த கூட்டாளி எனக்கு கோணும் சொர்க்கத்துல. அல்லாஹ்விடத்துல ஷஃபாஅத் செய்வார். இந்த நேரத்துல அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு கட்டளை இடுவான், நரகத்தில் இருக்கிற அந்த கூட்டாளியை விடுதலை செய்யும், கூட்டாளியை விடுதலை செய்யும். இந்த நேரத்துல மற்ற நரகவாதிகள் ஆச்சரியப்படுவாங்க, நரகத்திலிருந்து அந்த கூட்டாளி விடுதலை செய்யப்படுறாரு. என்ன தெரியுமா கேட்பாங்க நரகவாதிகள், ஹதீஸ்ல வருவது கேட்பாங்க, அபூஹு ஷஹீத், இவர் அவசரமா நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுறாரு, இவருடைய வாப்போரு ஷஹீதான்னு கேட்பாங்க. சொல்லுவாங்க இல்ல, கேட்பாங்க அபூஹு ஷஹீத், இவருடைய சகோதரன் ஒரு ஷஹீதா, இவர் விடுதலை செய்யப்படுறாரு. சொன்னாங்க இல்ல. அதுக்கு பின்னால சொல்லுவாங்க ஷஃபாஅத்துல் மலாயிகா, மலக்குமார்கள் இவருக்காக ஷஃபாஅத் செஞ்சாங்களா? சொல்லுவாங்க மலக்குமார் இல்ல. திருப்பி கேட்பாங்க ஷஃபாஅத்துல் அன்பியா, நபிமார்கள் இவருக்கு ஷஃபாஅத் செஞ்சாங்களா? சொல்லுவாங்க இல்ல. கேட்பாங்க அப்ப என்ன காரணத்துக்கு இவரை விடுதலை செய்யப்படுவது? ஒரு வார்த்தை தான், ஷஃபாஅத் சதீகுஹு, அவருடைய நண்பன் அவருக்காக வேண்டி ஷஃபாஅத் செஞ்சுகிறார். சுப்ஹானல்லாஹ். இதுதான் குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், சுவனவாதிகள் கவலைப்படுவாங்க, நரகவாதிகள் கவலைப்படுவாங்களா, ஃபமாலனா மின் ஷாஃபிஈன், எங்களுக்கு இப்படி ஷஃபாஅத் செய்யற ஒரு கூட்டாளியை நான் சம்பரிக்கலப்பா, இப்படி எனக்காக வேண்டி பரிந்து பேசுற ஒரு கூட்டாளி எனக்கு கிடைக்கல, வலா சதீகின் ஹமீம், எனக்காக வேண்டி உண்மையாக இருக்கக்கூடிய அனுதாபப்படக்கூடிய ஒரு நண்பனை நான் வாழ்க்கையில தேடல என்று சொல்லி நரகவாதிகள் கியாமத்துல கவலைப்படுவான். அதனால உள்ளத்தால யோசிங்க, நான் எத்தனையோ பேரோட பலவுடன் தான் உலகத்துல, எத்தனையோ பேர் நண்பர்களுடைய பட்டியலை வச்சுக்கிறேன். என்ன கண்டெக்ட்ல நண்பர்கள் மட்டும் 500 பேருக்கு மேல. இந்த 500 பேர்ல எத்தனை பேர் நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி தேடு. நல்ல நண்பர்கள் எத்தனை பேர்? குர்ஆன சுமந்த ஹாஃபிஸ்மார் என்ன நண்பர்கள் பட்டியல் இருக்கிறாங்களா? ஆலிம்கள் நண்பர்கள் பட்டியல் இருக்கிறாங்களா? தொழுகையில பேணுதல் உள்ளவங்க ஈக்கிறாங்களா? ஹராமலால கவனமா ஈக்கிறவங்க ஈக்கிறாங்களா? குர்ஆனோட அதிகம் தொடர்பு வச்சவங்க நண்பனா ஈக்கிறாங்களா? தேடுங்க. ஆனா இந்த காலத்துல சமூகம் நண்பன் என்ற தோரணையில பார்க்கிற பார்வை வித்தியாசமே, உள்டாவா தான் பார்க்கிறாங்க. எப்படி மார்க்கத்தோட தொடர்பு வச்சா இவன் டீமுக்கு சரி வர மாட்டான், இவன் ஒரு ஜோஸ் கேஸ் என்றான். அப்படிதான் எல்லாரும் யோசிக்கிறது, மார்க்கத்தோட தொடர்பு வச்சவன் இவன் ஒரு ஹாஃபிஸ் அப்பா, இவன் ஒரு ஆலிம் அப்பா, வந்தா குர்ஆன் ஹதீஸ் என்னத்த சரி புலம்புவான், எங்கட சந்தோஷத்துக்கு இவன் தட. இப்படி அதிகமானவங்க ஆலிம்களை ஹாஃபில்மார்களை ஒதுக்குறாங்க நண்பர்களுடைய பட்டியல் இருந்து. ஆனா நினைக்கிறான் இல்ல, ஏன கூட்டாளிமார்கள் இவன் தானப்பா சீது, இவன் தான் எனக்கு ஷஃபாஅத் செய்ய போறான், இவன் தான் என்ன சொர்க்கத்துக்கு எடுக்க போறான். எத்தனை பேர் அப்படி நாங்க யோசிக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கம் என்ன தெரியுமா? ஜினாவுக்கு உதவி செய்யறவன் நண்பன், ஜினா செய்ய வானம் வாப்பா நரகத்துக்கு போவா என்று சொல்றவன் எதிரி. சமூகம் அப்படிதான் பாக்குது. நீ விபச்சாரம் செய்யாத என்று சொல்றவன் அவன் கூட்டாளி.
விபச்சாரத்துக்கு துணை போறவன் கூட்டாளி, போத்தல் அடிக்க சல்லி போடுறவன் கூட்டாளி. ஆனா அந்த பாவங்களை தடுக்கிறவனிங்கிறானே இவன் கூட்டாளி அல்ல. இவனை ஒதுக்குறாங்க சமூகத்துல. நல்ல விஷயங்கள் சொன்னா கேட்கிறாங்க இல்ல, ஏறுது இல்ல. அதிகமானவங்க கேட்கிறாங்க, என்ன நீங்க என்ன இதோட தொடர்பாவிட்டீங்களாமே, தொழுகையோட தொடர்பாவிட்டீங்களாமே, பள்ளியோட தொடர்பாமே, குர்ஆன் எல்லாம் ஓதுறீங்களாமே, தொப்பி போட ஆரம்பிச்சிட்டீங்களாமே. இப்படி சில ஷைத்தான் கூட்டாளிமாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. விளங்கிக்கோங்க, இப்படி கேட்கிறாங்களா, இப்படி ஒதுக்குறாங்களா, இந்த நண்பன் ஷைத்தான் வாழ்க்கையில இவன் எங்களுக்கு நல்லதுக்கு உதவ மாட்டான். அதுதான் ஹசனுல் பஸர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க விளங்கப்படுத்துறான. கெட்ட நண்பனோட வாழ்க்கையில சகவாசம் வச்சீங்களா, உலகத்துல நீங்க நரகவாதி என்ற பெயரை உலகத்துல கொண்டு வந்துருவான். நீங்க நரகவாதி ஆகிரத்தில் அல்ல, உலகத்துல நீங்க நரகவாதி ஆகிரலாம் கெட்ட நண்பனோட சேர்ந்தா. இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஷைத்தானை விட கெட்ட நண்பன் பயங்கரமானவன் எழுதுறான். ஷைத்தானை விட கெட்ட நண்பன் இவன் பயங்கரமானவன். இவன் ஏன் அப்படி சொல்ல காரணம், ஷைத்தானுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற சக்தி ஹதீஸ்ல எப்படி வருது, இன்ன ஷைத்தான எதிரி மினல் இன்சானி மஜ்ரத் தம், ரத்தத்துல ஓடுறதுக்கு தான் அவனுக்கு அனுமதி. ஷைத்தான் கையால பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டு பாவம் செய்கிறல்ல, பாவம் செய்ய வைக்கிறல்ல. ஆனா ஒரு நண்பனை கேளும், கெட்ட நண்பனுக்கு முடியும். நல்ல நண்பனை கையால பிடிச்சு கொண்டு போயிட்டு பாவம் செய்ய வைக்கலும். ஏழுமா இல்லையா? ஐதான் இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, கெட்ட கூட்டாளிகிறானே இவன் ஷைத்தானை விட பயங்கரமான. இன்னும் ஒரு ரிவாயத்தில் எழுதுறாங்க, பாம்புடைய விஷத்தை விட இவன் பயங்கரம் என்று எழுதுறான். பாம்பு ஏன் பயங்கரமான ஒரு பிராணியா பார்க்கப்படுது, உயிரினமா பார்க்கப்படுது? பாம்பு கிட்ட விஷம் என்ற ஒரு தன்மை ஈக்கிறதா, இந்த விஷம் என்ற தன்மை எடுக்கப்பட்டு இப்ப பாம்பு எப்படி பார்க்கப்படும்? அது ஒன்றுமே இல்லை. அந்த விஷம் என்ற ஒரு குணம், ஒரு தன்மை ஈக்கிறதால தான் அந்த பாம்பு பயங்கரமான ஒரு உயிரினமா பார்க்கப்படுவது. அதே தான் நண்பர்களுடைய விஷயத்தில். நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் வித்தியாசம் இதுதான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஸன் அல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் தொடர்ச்சியா சொல்றாங்க, தாய் தந்தையுடைய விஷயத்துல பார்த்து சொல்றாங்க, எங்கட பிள்ளைகளை கெட்ட நண்பனோட சாப்பிட விடுறது இது. கெட்ட நண்பனோட சேர்ந்து சாப்பிடுறா, சாப்பிட விடுறத விட அவனுக்கு கள்ள தின்ன கொடுத்து வீட்டுல வைக்கிறது சிறந்தது என்று இருக்கிறான். சாப்பிட கொடுத்து அவன சாப்பாட்டை விட கல்லு மண் அவனுக்கு தின்ன கொடுத்து வீட்டுல வைங்க, இதுதான் சிறந்தது. கெட்ட நண்பன் சகவாசத்துக்கு உடவானம். ஐயா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் வஹ்தா கைரும் மின் ஜலீஸு ஸூ, கெட்ட நண்பனை விட தனிமை சிறந்தது. சிலவன் கேட்பான், அவ்வளவு கூட்டாளி மாதிரி இல்லை, எப்ப பார்த்தாலும் தனியதான். கெட்டவனோட சேர்றதை விட தனியை ஈக்கிறது எவ்வளவோ சிறந்தது. கெட்ட சுபாவம் உள்ள நண்பர்களோட சேர்றதை விட தனிமை எவ்வளவோ சிறந்தது. அதுதான் எங்களுக்கு ஹதீஸ் படிச்சு தருவது. அது ஜலீஸு ஸாலிஹ் கைரும் மினல் வஹ்தா, தனியை ஈக்கிறதை விட நல்ல நண்பனோட ஈக்கிறது நல்ல. நல்ல விஷயங்களுக்கு வழிகாட்டுவான், நல்ல விஷயங்களை சொல்லி தருவான். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல நண்பன் எப்படி தெரிஞ்சு கொள்றது தெரியுமா? மன் ஸக்கரஹுமுல்லாஹு ருஹியதஹு, எந்த கூட்டாளிய பார்த்தா அல்லாஹ் ரசூல்ட ஞாபகம் வருமோ அவன் நல்ல நண்பன் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப யோசிக்க, எங்கட பட்டியல் இருக்கிற கூட்டாளிமார்ட மோத்த பார்த்தா அல்லாஹ்ட நினைவு வருவதா? இவனை பார்த்தாவே போதவஸ்து நினைவு தான் வருவது, இவனை பார்த்தாவே பாவம் செய்யற நினைவு தான் வருவது, இவனை பார்த்தாவே ஒரு முசீபத்துடைய நினைவு தான் வருவது. இப்படிதான் கூட்டாளிமார் வாழ்க்கை. இவனை பார்த்தா அல்லாஹ் ரசூல்ட ஞாபகம் வருவது, பாவம் செய்யற என்ன மாறல்ல, பாவத்தில இருந்து ஓரமாகும், இவனை கண்டாவே ஒரு பக்குவம் வருவது. எத்தனை பேர் வாழ்க்கையில் இப்படி நண்பர்கள் அழிக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கெட்ட நண்பனுடைய சகவாசம் உலகத்துல நரகவாதி ஆகலாம். எங்களுக்கு ஒரு சம்பவம் தெளிவுபடுத்துற உக்குபா இப்னு அபூ முஹைத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன். இவர் ஆரம்ப காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சரியான இரக்கம், சரியான மஹப்பத். இவங்க என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட பேசி, யா ரசூலல்லாஹ், எங்கட வீட்டுக்கு ஒரு நாளைக்கு விருந்து சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டாங்க. யாரு? உக்குபா இப்னு அபூ முஹைத் என்று சொல்லக்கூடிய. இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா உங்களோட வீட்டுக்கு நான் விருந்துக்கு வரேன்டாங்க. இந்த நேரத்துல அந்த உக்குபா இப்னு அபூ முஹைத் என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுல பிழை இல்ல, நாங்க ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இந்த நேரத்துல அவங்களுடைய ஒரு தோழர் உபை இப்னு கலப் என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்துல கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்க என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு கூப்பிட்டீங்களாமே சாப்பாட்டுக்கு,
அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள சொன்னோன்னு ஏற்றுக்கொண்டுட்டீங்களாமே. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படித்தான் நான் ஆரம்பத்துல சொன்னதை போல எங்கட கூட்டாளிமார் கேட்பா, என்ன நோன்பு வருவதை சொல்லி பாவம் எல்லாம் முட்டுட்டீங்களாமே, திருந்திட்டீங்களாமே, தொப்பி போடுறீங்களாமே, சுபோக்கெல்லாம் பள்ளிக்கு போறீங்களாமே, இவன் தான் பெரிய சைத்தான், இவன் நட்பு ஒன்னாவது உடையும், இவன் வாழ்க்கையில தேவையில்லை. உபைபன் அபி கலப் வைத்து கேட்கிறாங்க, உபைபன் கலப் வைத்து கேட்கிறாங்க, நீங்க எந்த நபியோட சேர்ந்துட்டீங்களாமே, நீங்க அவரை வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டீங்களாமே. இந்த நேரத்துல சொன்னாங்க, ஓ வீட்டுக்கு கூப்பிட்டேன். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள சொன்னார், ஏற்றுக்கொண்டார். சொன்னாங்க, ஏண்ட நட்பு ஓணுமா இல்லாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நட்பு ஓணுமா? எப்படி வார்த்தை? ஏண்ட நட்பு ஓணுமா இல்லாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நட்பு ஓணுமா? இந்த காலத்துல அப்படிதான் நான் கேட்கிறேன். எங்கட பழக்கம் ஓணுமே, எங்கட சமாஜம் ஓணுமேனா நான் சொல்றத கேளுங்க, எங்கட டீமுள்ளுக்கு வரணும்னா நான் சொல்றத கேளுங்க. செல்ற எல்லா ஹராத்துக்கும் தலையாட்டையலாம். ஏதா கபர்ல நாங்க கேள்விக்கிற கொடுக்கணும், இவன் ஒரு ஒருத்தனாவிடுவான், தனியா நாங்க சந்திக்கணுமே. அல்லாஹ் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கெட்ட நண்பனுடைய சகவாசம். கலிமாவை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிமாக உக்பா இப்னு அபூ முஹைத் என்ன செஞ்சாங்க தெரியுமா? சொன்னாங்க, ஓன நட்பு தான் ஓணும். சொன்னாங்க, அப்படியா? வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகத்துல எச்சி துப்பி கலிமா விட்டுட்டு வாண்டாம். அந்த கெட்ட நண்பனுடைய பேச்ச கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேர்ல சந்திச்சு உட்கார்ந்து கேக்குறாங்க, காரி எச்சில துப்பினாங்க முகத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துப்பிட்டு நான் கலிமால இருந்து வெளியே போறேன் என்று சொல்லி கலிமா விட்டு வஃபாத் ஆகினான். ஒரு கெட்ட நண்பனுடைய சகவாசம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல இவனை பத்தி தான் அல்லாஹ் சொல்றார், வயௌம யஅது ஸாலிமு அலா யதைஹி யகூல் யா லைத்தனி இத்தகத்து மஅ ரசூலி சபீலா யா வைலதா லைத்தனி லம் அத்தகித் ஃபுலானன் கலீலா. கியாமத்துடைய நாள் இவன் தான் கையை கடிப்பான். உக்பா இப்னு அபூ முஹைத் இவன் தான் நரகவாதியின் ஒன்னாவது கையை கடிப்பான். ஏன்? கெட்ட நண்பனோட சேர்ந்துட்டனே, இவன் பேச்ச கேட்டுட்டனே என்று சொல்லி இவன் கையை கடிக்க ஆரம்பிப்பான். சொல்லுவான், யாவைலத்தா எனக்கு வந்த கேடு, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நான் சேர்ந்து இருக்க கூடாதா, இந்த கெட்ட நண்பனோட சேர்ந்துட்டனே என்று சொல்லி கவலைப்படுவான். எனவே எனக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கை ரொம்ப சுருக்கம். ஏன் இந்த நண்பர்களுடைய விஷயத்தை பேசணும் தெரியுமா? இன்றைய நாள் நிஸ்பு ஷாபானுடைய 15வது நாள். அதே போல இந்த நாள் இன்னொரு முசீபத்து வந்து சேர்ந்து, அந்த நாளை நாங்க மிம்பர்ல சொல்ல விருப்பம் இல்லை, அந்த பெயரை நான் மிம்பர்ல சொல்ல விருப்பம் இல்லை. இந்த புனிதமான இடம், இந்த இடத்துல அந்த பெயர்களை சொல்லி நான் இந்த மிம்பருடைய பொறுமத்தை கண்ணியத்தை உடைக்க விரும்பல. அதனால கெட்ட நண்பனாக இருந்தா இந்த நாளை வழிகாட்டுவான், இந்த நாளை நாசமாக்கி கண்ணி அந்த நாளை கண்ணியப்படுத்து, அங்க போயிட்டு அதை கூடு இதை கூடு. கெட்ட நண்பன் தான் இதுக்கு வழிகாட்டுவான். எந்த உம்மா வாப்ப சரி இந்த நாள்ல போயிட்டு இவக்கு இதை கூடு அதை கூடுன்னு சரி உம்மா வாப்ப ஏவுவாங்களா? ஏவ மாட்டாங்க. நண்பன் தான் ஏவுமான். விளங்கிக்கும், அவன் கெட்டவன். இன்றைய நாள் 15வது நாள், கண்ணியப்படுத்துங்க வாழ்க்கையில். ஒவ்வொரு மனிதனுடைய அஜல் முடிவு செய்யப்படுற மாதம். முடிவு செய்யுங்க. ஏன் அஜல் முடிவு செய்யப்படக்கூடிய நேரம் பாவத்தாலியா இருக்கிறதா நான் விரும்புறேன். முடிவு செய்யுங்க. ரமலான் முன்னோக்குது. ஏன் இந்த தலைப்பை பேசணும் தெரியுமா? ரமலானுடைய மாதம் அதிகமானவங்களுக்கு நன்மை இல்லாம போறதுக்கு காரணமும் கூட்டாளிமார் தான். அவங்களுடைய சகவாசம் ஒழுங்கு அமல் செய்ய கிடைக்கிறது. தராவீஹ் இல்ல, கியாமுல் லைல் இல்ல, தஹஜ்ஜுத் இல்ல, விடிய விடிய முழிச்சு 3-4 மணிக்கு தூக்கம், சிலவங்க நோம்பு முடிக்கிறதில்லை. காரணம் அதிகமா 198% வாலிபர்களுடைய நோம்பு நாசம். காரணம் கூட்டாளிமார். அதனால இன்றைய நாள்ல இருந்து தெரிவு செய்யுங்க, இந்த கூட்டாளிமார் ரமலானுடைய காலம் வருவது, லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கெட்டவங்க எல்லாம் ஒதுக்கு, அமல் செய்யறதுக்கு முயற்சி செய்வோம். இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவோம். ரமலானுடைய மாதத்தை கண்ணியமாக அடைய முயற்சி செய்வோம். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. யாழகர பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய்தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரோக்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.